தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் 27வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து போராட்டக்காரர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து 28வது நாளாக கிராம உதவியாளர்கள் போராட்டம் 27 நாட்கள் என்று கடந்தாலும் கூட அவர்கள் இந்த போராட்டத்தை மிக முக்கியமாக ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையை தான் வைத்து போராட்டம் பண்ணியிருக்காங்களோ, வரம்பு முறை அந்த ஊதியத்தில் வரணும் சேர்க்கணுன்ட்டு. ஆனால் இவர்கள் ஏன் கண்டுகொள்ளவில்லை அரசாங்கம் என்பதால் ஒட்டுமொத்தமான கிராம உதவியாளர்கள் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்று பல்வேறு அறிவிப்புகள் முதல்வர் அறிவித்திருந்தாலும் கூட இவர்களுக்கு ஏன் அறிவிக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டோடு வைக்கிறாங்க. இது குறித்து அவங்களிடமே கேட்போம். இன்று தமிழக முதல்வர் கிராம உதவியாளர்கள் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்று 27வது நாளாக தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு கோடை விடுமுறையை உள்ளிட்டு கோடைக்கால சிறப்புக்காக 5000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட முதியோர் உதவித்தொகையை இன்றைக்கி 2000 ரூபா அவங்களுக்கு முன்கூட்டியே அறிவிச்சிருக்காங்க. ஆனால் கிராம உதவியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 13,784 பேர் இன்றைக்கி பணியில் இருக்கின்ற எங்களுடைய கோப்புகள் அரசினுடைய திட்டனுடைய செலவினங்களை பார்த்தோம்னா 0.001% தான் வரும். ஆனால் அவ்வளோ ஒன்றும் எங்களுக்கு கோடியில் வரப்போகிறது இல்லை. அந்த அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட அந்த காலமுறை ஊதியம் 15,700 அறிவிக்கிறதுக்கு ஏன் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியல. இன்று 27வது நாளாக நாங்கள் இங்கே களத்தில் உட்கார்ந்துருக்கின்றோம். முதல்வர் அறிவிப்பார் என்ற அடிப்படையில் நாங்கள் உட்கார்ந்துருக்கின்றோம். இன்னும் உட்காருன்ற மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அறிவிப்பு இல்லை என்றால் இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது என்றால் நாங்கள் தனியல்ல. கிராம உதவிகள் 13,784 பேர் தனியில்லை. இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய குழந்தைகளோட 3 பேர், நானும் 5 ஓட்டுக்கு நாங்கள் சமமானவர்கள். 1 இல்லை 2 இல்லை. நாங்கள் ஒவ்வொரு உறுப்பினரின் வீட்டிலையும் 5 ஓட்டுக்கு குறையாமல் நாங்கள் ஓட்டு வங்கி வச்சிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்களும் மக்களில் ஒருவர் என்பதை தமிழக முதல்வர் கருத்தில் கொண்டு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான கிராம உதவிகளுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் டி கிரேடுக்கு இடையான 15,700 வழங்க வேண்டும். நீ போன மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு இந்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் அவருடைய பிறந்த நாள்லையாவது அவர் சொல்லுவார்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். எல்லோரும் இந்த 13,500 குடும்பங்களும் அவர் எதிர்பார்த்தோம். அன்றைக்காவது இவர் அறிவிப்பார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், 6 மாதம் கழிச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுங்க, எனக்கு செய்கிறேன்றது வாக்குறுதியாக கொடுங்க. நாங்கள் எல்லா கிராம நிர்வாகங்களும் இன்றைக்கி முடங்கி கிடக்குது. நாங்கள் இல்லை கிராம உதவியாளர்கள் இல்லாத பணி மொத்தமே முடங்கி இருக்குது. ஐயா தயவுசெய்து மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கே அறிவித்தார்னா நாங்கள் இந்த போராட்டத்தில் முன்மொழிஞ்சிருவோம். கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கலர் டிவி கொடுத்தாங்க. அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்து கொடுத்தவர்கள் கிராம உதவியாளர்கள். இன்று தமிழக முதல்வர் 1,31,00,000 பேர்த்துக்கு இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கார். அவர்களை பயனாளிகளை தேர்வு செய்து கொடுத்தவர்கள் கிராம உதவியாளர்கள். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உதவித்தொகை பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அவர்களை ஒவ்வொரு கிராமத்திலையும் அடையாளம் கண்டு பயனாளிகளாக தேர்வு செய்தவர்கள் கிராம உதவியாளர்கள். அரசாங்கம் இன்றைக்கு வரை அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரே பகுதி கிராம உதவியாளர்கள் மட்டும்தான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அடுத்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பவர்களும் கிராம உதவியாளர்கள் தான். எனவே கிராம உதவியாளர்களுக்கு தொடர்ந்து 33 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இந்த எங்களுடைய கோரிக்கை என்பது இன்று வரை தீர்க்கப்படவில்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த 21 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்ங்கிறது எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதிகாரி பொறுத்தவரைக்கும் கோப்பு போயிருதுன்னு தகவல் சொல்ல தவிர என்ற முடிவு என்பது யாருமே அறிவிக்கலை. இது முதல்வர் தான் அறிவிக்கணுன்ற நிலைப்பாடில் இருக்காங்க. நாங்கள் என்ன தேர்தல் அறிவித்தாலும் அப்படி இந்த போராட்டம் தொடர்தான் நம்ம முடிவு எடுத்துருக்கோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஏதோ ஒரு ஒற்றை கோரிக்கை தான், வேறு எந்த கோரிக்கை இல்லை. மற்ற துறைகளுக்கான அறிவிப்புகள் என்பது நடந்திருக்குது. ஆனால் வருவாய்த்துறைக்குமான எந்த அறிவிப்புமே இந்த அரசாங்கம் அறிவிக்கலை. அந்த அடிப்படையில் இன்று 27வது நாள் போராட்டம் தொடர்கிறோம். இப்படி அந்த போராட்டத்துக்கு அவங்க முடிவு கொண்டு வரணும். தோழர் சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்த கட்ட முடிவு எடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது. எங்களுக்கு கருணை கொலை கூட செய்து நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வழி இல்லை. 31 ஆண்டுகளாக 1995 அந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கொடுத்தோம். இந்த சிறப்பென்ற ஒரு பெயரை வைத்து எங்களை மடமாற்றம் செய்து இந்த அரசாங்கம் எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்குது. நாங்கள் ஏதோ புதுசாக இந்த கோரிக்கை நாங்கள் கேட்கல. எங்களுக்கு 95 கொடுத்த கோரிக்கை நிறைவேறும் தான் இந்த போராட்டம் நடத்துது. கடந்த 27 நாள் தொடர்ச்சியாக நான் சென்னையில் இன்றைக்கி போராட்டம் நடத்திருக்கோம்.
இவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது. இவர்கள் இந்த போராட்டம் தொடரும் என்று கூறியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கும் நேரத்தில், தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய நேரத்தில் உடனடியாகவே தலையிட்டு இந்த இவர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராம உதவியாளர்களுடைய கோரிக்கையாக உள்ளது.